வெல்கம் டு யுவர் இங்கிலீஷ் மிஸ் சேனல். நாம் இப்போது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய 3rd யூனிட்டோட ப்ரோஸ் த எம்பவர்டு விமன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு அதனுடைய ஃபைனல் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கான 2 பார்ட்டு நான் முன்னாடியே போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க்கை இப்போது இந்த 3rd பார்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் லெசனையும் நம்ம லிசன் பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நல்லாவும் புரியும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய எய்மை வந்து எப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவர் கேட்டதுக்கு வர்த்திகா ஜோஷி ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போது அடுத்த கொஷின் என்னென்னு நம்ம பார்க்கலாம். நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் yours தட் enabled you to complete this expedition successfully. அதாவது எந்த பண்பானது உங்களுக்கு இந்த கடல் பயணத்தை உங்களை வந்து வெற்றிகரமாக முடிக்க செய்தது அப்படின்னு சொல்லி அந்த இன்டர்வியூவர் கேட்குறாங்க. வர்த்திகா ஜோஷி என்ன சொல்கிறாங்க, whenever the winds dropped, it wouldn't have taken me even a fraction of second to switch on the engine and say let's go 1 mile ahead. But inside of me something poked me and said that you have to be honest with yourself and this expedition has to be done with honesty. I am glad that we were able to finish it successfully without the use of the engine at all. அதாவது நேர்மை, ஹானஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் எங்களுடைய இந்த கடல் பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு உதவுச்சு அப்படின்ட்டு அவங்களுடைய பதிலாக இருந்தது. என்னென்னா, கடலில் போகும்போது காற்று வந்து வேகமாக வீசுமா. அந்த சமயம் வந்து இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த என்ஜின் வந்து எப்படியாவது நம்ம கொஞ்சம் அதை ஆன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நெருக்கடியான ஒரு கட்டாயம் வரும்போது கூட இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் 1 மைல் நம்ம தூரம் போகலாம், கொஞ்சம் நம்ம தாக்கு பிடிக்கலாம், அதுக்குள்ளே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேச்சுரல் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி மூலமாக திருப்பியும் நம்ம போட்டை வந்து நம்ம சேல் பண்ண முடியுன்ற அந்த ஒரு நம்பிக்கை அவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்கும். அந்த விஷயத்தை அவங்க ரொம்ப நேர்மையாக கடைபிடிச்சாங்க. எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க அந்த பாதுகாப்புக்காக வச்சுருந்த அந்த என்ஜினை 1 செகண்ட் கூட ஆன் பண்ணலை அப்படிங்கிறது அவங்களுடைய பதிலாகவும் இருந்தது. அதை ரொம்ப பெருமிதமாகவும் அவங்க சொல்லிக்கிறாங்க. As the head of the crew, how did you involve the team? இந்த க்ரூவோடைய கேப்டனாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி உங்கள் க்ரூ மெம்பர்ஸ் கூட இன்வால்வ் ஆகுனீங்க, எப்படி அவங்க கூட ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரியான அந்த பயணத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவர் கேட்குறாரு. We have all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situations, but that was a good thing because we could discuss different ways of solving problem and choose the best one. In fact, I had say it was easier for us to collaborate and work together. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான அந்த ட்ரைனிங் தான், அந்த பயிற்சி தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. யாருக்கும் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. எங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு பிரச்சனைக்கு நாங்கள் எல்லோரும் பலவிதமாக யோசிப்போம். அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பலவிதமான வழிகளை நாங்கள் யோசிப்போம். அதுவே எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு விஷயமாக அமைஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே கேள்விக்கு பாயல் குப்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. Even during the storm, when 3 people would be out on watch, the other 3 who would be inside wouldn't be able to rest. Somebody would hit the water, the other person would hit the clothes because it was raining also. So team effort actually helped in navigating through the 20 hours long storm. I feel that if I had been alone, then it would have been a nightmare to deal with the challenges that the sea throws at you. அவங்க பாயல் குப்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருந்தது தான் வந்து எங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. டீம் ஒர்க், அந்த குழு மனப்பான்மையோடு நாங்கள் செய்த அந்த வேலைகள் தான் வந்து எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லேருந்து எங்களுக்கு தீர்வாக அமைஞ்சது. நிறைய நாங்கள் கடல் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த ஸ்ட்ராம்னு புயல் வரும். அந்த நேரத்தில் 3 பேர் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், வெளியில் வாட்ச் பண்ணுவோம். மீதி இருக்க 3 பேர் உள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க தண்ணியை ஹீட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க க்ளவுஸை வந்து ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வைப்பாங்க. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த சமயம் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒர்க்கை பண்ணும்போது தான் வந்து என்ன செய்ய முடியும், நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த பயணத்தை முடிக்க முடியும்.
அப்போ டீம் எஃபர்ட் ஆக்சுவலி ஹெல்ப்ட் இன் நேவிகேட்டிங் த்ரூ த 20 hours லாங் ஸ்ட்ராம். ஒரு முறை 20 மணி நேரம் வந்து இதை புயல் அடித்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் நாங்கள் 6 பேருமே வந்து ஒரு டீம் ஒர்க்காக இருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை பகிர்ந்துக்கிட்டு நாங்கள் செய்ததால தான் வந்து எங்களால் இந்த ஸ்ட்ராமை எதிர்கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட பயணத்தை முடிக்க முடிஞ்சுது அப்படின்னு பாயல் குப்தா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் செயிலிங். நீங்கள் கடல் பயணம் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு மிகவும் வந்து ஒரு சவாலாக இருந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க, த sea can get really tough, the winds were picking up, those are the times we have to be active and need to anticipate what could be there ahead. In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up to 60 to 70 knots, a unit of speed equal to 1 nautical mile per hour, exactly 1.852 kilometer per hour, which is about a hurricane force of wind on land. It is normal on sea where there is hardly and land mass to stop the winds. அதாவது கடல் வந்து மிகவும் டஃப்பாக இருக்கும்போது இந்த காற்றுலாம் அதிகமாக வீசும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை தாண்டி அதை சமாளித்து நம்ம அதை போகணும் அப்படிங்கும்போது அது ரொம்ப சவாலான விஷயமா இருந்தது. ஒரு முறை சவுத் பசிபிக், அதாவது பசிபிக் கடலுடைய தென் பகுதியில் இருக்கும்பொழுது ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்தது. அதனுடைய அலைகள் வந்து 9லேருந்து 10 மீட்டர் உயரம் வரைக்கும் அதனுடைய அலைகள் இருந்தது. அலையினுடைய வேகம் எப்படி இருந்ததுன்னா ஒரு மணிக்கு 60லேருந்து 70 நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாட்டிக்கல் மைல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. கடலில் வீசக்கூடிய அந்த காற்றினுடைய வேகத்தை நாட்டிக்கல் மைலில் தான் சொல்லுவாங்க. அது எக்ஸாக்டாக வந்து நம்ம கிலோமீட்டர் வேகத்தில் சொல்ல போனோன்னா ஒரு மணி நேரத்துக்கு 1.852 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து அது அடிக்கும் அப்படிங்கிறது ஒரு நாட்டிக்கல் மைல் அப்படின்றது அது. அப்போ 60லேருந்து 70னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணினோன்னா அது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த மாதிரி நார்மலாக கடல் வந்து இருக்கும்பொழுது இருக்கிறத விட இந்த மாதிரி கடலில் காற்று அதிகமாக இருக்கும்பொழுது பயணம் பண்ணுறது வந்து மிக சவாலான விஷயமா இருந்தது அப்படின்னு வர்த்திகா ஜோஷி சொல்கிறாங்க. It was also a blissful experience when something broke down and after a lot of hard work and effort, we were able to fix it together. We will remember these incidents as well because it gave us the strength to move on. If something went bad, we were able to overcome those challenges. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கடல் அலைகள் இந்த கஷ்டமான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு சவாலான விஷயங்கள் நடக்கும் பொழுது அந்த கஷ்டமான சுச்சுவேஷனை ஓவர் கம் பண்ணி திருப்பி நார்மலுக்கு கொண்டு வரோம் இல்லையா, அந்த சமயத்தில் நாங்கள் எங்களுடைய உழைப்பின் மூலமாக எங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமாக நாங்கள் வந்து அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வரோம். அந்த பேடான சுச்சுவேஷனை ஒரு சாதாரணமான சுச்சுவேஷனை நாங்கள் மாற்றுறோம், சமாளிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியை கொடுத்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஹவு அட்வென்ச்சரஸ் வாஸ் யுவர் ட்ரிப்? உங்களுடைய அந்த ட்ரிப்பானது இந்த பயணமானது எப்படி வந்து சாதனை மிகுந்ததாக இருந்தது அப்படின்னு அவர் கேட்குறாங்க. When we were crossing the Tasman Sea, we witnessed the brilliant southern lights from the sea. It was rare to watch that in those months, that too from sea. We were absolutely awestruck as we were not expecting it to see the entire sky light up in the green light. There was a bioluminescence, dolphins swimming in the wake of the boat like our neighbors, and a variety of sea creatures. We spotted a dead sperm whale once and we thought it was an island from a distance. It was so huge. We were not specialists, so whenever we spotted something in the sea, we had to Google it to learn more about the species. அதாவது என்னென்னா, நாங்கள் கடலில் போயிட்டுருக்கும்போது நாங்கள் டாஸ்மான் சி அப்படின்ற ஒரு கடலை வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அங்கே வந்து என்ன நாங்கள் பார்த்தோன்னா, பிரில்லியன்ட் சதர்ன் லைட்ஸ் ஃப்ரம் த சி, அதாவது கடல்லிருந்தே அந்த ஒளி வெளிச்சமானது அவங்களுக்கு வந்தது. அப்போ அதை இது வந்து ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சி, ரேரான ஒரு விஷயம், எப்பயாவது தான் தெரியும், யாராவது தான் கொஞ்சம் பேர் தான் பார்க்க முடியும். அது எப்படி இருந்தது அப்படின்னா, we were not expecting it to see the entire sky lit up in the green light. அதாவது வானம் முழுசுமே வந்து க்ரீன் கலர் லைட்டு போட்ட மாதிரி இருந்தது. அது எல்லாமே நேச்சுரல் லைட்டு. there was the bioluminescence, dolphins swimming in the wake of the boat like our neighbors. அங்கே இது வந்து பயோலுமினிசென்ஸ்னால் என்னென்னா, இயற்கையாகவே உருவாவது, யாருமே வந்து செயற்கையாக போய் அந்த லைட்டு போட்ட மாதிரிலாம் இல்லை, ஒரு இயற்கை நிகழ்வு. அப்போ வந்து டால்ஃபின்ஸ்லாம் எங்களுடைய அந்த போட்டுக்கு பக்கத்தில் அப்படியே எங்களுடைய
நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி அதுங்க வந்து நிறைய அப்படி வந்து எங்களை சூழ்ந்துட்டு நிறைய கடல் உயிரினங்களை நாங்கள் பார்த்தோம். எங்கெங்கெல்லாம் நாங்கள் அந்த கடல் உயிரினங்களை பார்க்குறோமோ உடனே வந்து எங்களுக்கு நிறைய அனுபவம் இல்லாதால கூகுளில் சர்ச் பண்ணி உடனே அந்த ஸ்பீசிஸை பற்றி நாங்கள் பார்ப்போம். அதே மாதிரி we spotted a dead sperm whale once we thought it was an island from the distance. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இந்த ஸ்பெர்ம் வேல்னு ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு திமிங்கலம் இருக்குது. அது வந்து அது இறந்து கிடந்துச்சு. அதை நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி தீவு அங்கே இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு திமிங்கலம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் எங்கெல்லாம் கடலில் பார்க்க நேருதோ அங்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம், கூகுளில் சர்ச் பண்ணி அது சம்மந்தமான விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் கொஷின் கேட்குறாரு இன்டர்வியூவர், ஹவு டிட் யுவர் க்ரூ ஸ்பெண்ட் டைம் டீப் இன் த சீ? அதாவது நீங்களும் இந்த க்ரூ மெம்பர்ஸும் இந்த கடல் பயணத்தும் போது எப்படி உங்களுடைய நேரத்தை நீங்கள் கழித்தீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. During circumnavigation, we picked up some hobbies and kept posting pictures of delicacies like kolkapas and cakes. We also read books when the weather was pleasant and did some squilling and craft work. While team leader Joshi read comics and the Ramayana during her journey. I loved cooking as well, so I indulged in baking. I also liked crafting a lot. So I used to make lampshades. I love it when people appreciate the food that I cook. So I gave my crew members the best dishes that was possible on land with the limited resources that we had on the boat. இந்த கொஷனுக்கு ஸ்வாதி அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க. இந்த சர்க்கம் நேவிகேட் பண்ணும்போது இந்த கிளைமேட்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுடைய ஹாபீஸ் எங்களுடைய பொழுதுபோக்குகளை நாங்கள் செய்வோம். அது என்னென்னா நாங்கள் வந்து பிக்சர்லாம் வரைவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோல்கப்பாஸ், அதாவது ஒரு பானிபூரியோட அது ஒரு வெரைட்டி கேக் இதெல்லாம் செஞ்சு அதனுடைய பிக்சர்லாம் எடுத்து நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். அதாவது இந்த வாட்ஸ்அப் அந்த மாதிரி இதில். அப்புறம் புத்தகங்கள் படிப்போம். சில நேரம் வந்து ஆர்ட் அண்டு குவில்லிங் ஒர்க்கு, சின்ன சின்ன இந்த கிராஃப்ட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் ஜோஷி என்ன பண்ணுவாங்க, ராமாயணம் புக்ஸ் படிப்பாங்க. அப்புறம் காமிக்ஸ் கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து குக்கிங் பண்ண பிடிக்கும், சமைக்க பிடிக்கும். எனக்கு தெரிஞ்ச சமையலை நான் செய்து எங்ககிட்ட இருக்கிற ஃபுட் அந்த இதை வச்சு நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் வச்சுருப்போம். அதை வச்சு நாங்கள் ஃபுட் ஐட்டம்ஸ் பண்ணி அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நாங்கள் வந்து எங்களுடைய ஹாபீஸாக நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. வர்த்திகா ஜோஷி, 6 is a great number. We were always entertained. We watched movies, listened on music, and you won't believe some of the goodies the crew rustled up in our tiny pantry. Even while sailing in rough seas, we made parathas, baked cakes and breads, and even made halwa and rasagullas. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் நாங்கள் 6 பேருன்றது ஒரு பெரிய நம்பர். நாங்கள் 6 பேருமே சேர்ந்து எங்களை நாங்களே என்ன பண்ணிப்போம், என்டர்டெயின் பண்ணிக்குவோம், சந்தோஷப்படுத்திக்குவோம். படங்கள் பார்ப்போம், மியூசிக் கற்றுப்போம், மியூசிக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்ககிட்ட இருக்க அந்த டைனி பேண்ட்ரி அப்படின்னா எங்ககிட்ட இருக்க அந்த சிறிய அந்த மளிகை பொருட்கள் அடங்கி அந்த ஒரு சின்ன அந்த கபோர்டில் இருக்கிற திங்ஸை வச்சே நாங்கள் என்ன பண்ணோம், ப்ரெட்டு பண்ணோம், பரோட்டா பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து கேக்குலாம் செஞ்சோம், ஹல்வா செஞ்சோம், ரசகுல்லா செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆர்வமாக சொல்கிறாங்க. We celebrated festivals at sea. When we think about it now on land, we remember the Diwali we spent at the sea. We celebrated 3 birthdays including the first birthday of the boat, also specific occasions like crossing the equator, the international dateline and such. நாங்கள் கடல் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது நிறைய வந்து பண்டிகைகள் கூட நாங்கள் கொண்டாடணும். தீபாவளி கொண்டாடணும், அதே மாதிரி இந்த போட்டினுடைய முதல் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடணும். அதுக்கப்புறம் என்னென்னா கிராசிங் த ஈக்வேட்டர் நிலநடுக்கோடு அதை கிராஸ் பண்ணும்போதும், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் டேட் லைன் அந்த க்ரீன்விச் தீர்க்கக்கோடு சொல்லுவோம் இல்லையா, அந்த லைனை கிராஸ் பண்ணும்போதும் நாங்கள் வந்து ஸ்பெஷல் அக்கேஷனாக நாங்கள் மீன் பண்ணி அதை நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் மோட்டிவேட்டட் யூ டு ஃபுல்ஃபில் த கண்ட்ரிஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? இந்த நாட்டினுடைய அந்த எதிர்பார்ப்புகளை வந்து நீங்கள் வந்து பூர்த்தி செய்யணுன்றதுக்கு வந்து எது வந்து உங்களுக்கு மோட்டிவேட்டடாக இருந்தது, எது உங்களை ஊக்கப்படுத்தியது, ஆர்வப்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க.
We knew that the entire country was watching us and praying for us, so we never wanted them to have a single day thinking that we are in trouble. We knew that it is going to happen, but the people out there did not know what kind of challenges we were facing. So one of the motives that we kept in mind was that we did not want to frighten them. We decided that once the circumnavigating was over, we are going to show that what we have actually gone through. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஸ்வாதி தான் இதுக்கு பதில் சொல்கிறாங்க. அதாவது இந்த மொத்த நாடுமே எங்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, அதே சமயம் எங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்காக வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்களுக்கு என்ன தரணும்னா, ஒரு நாள் கூட நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அப்படியே அவங்க நினைக்கக்கூடாது, நாங்கள் கஷ்டமும் படலை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, we knew that it was going to happen, but people out there did not know what kind of challenges we are facing. ஆனால் நாங்கள் இந்த கடலில் என்ன விதமான சவால்களை எல்லாம் நாங்கள் எதிர்கொள்கிறோம் அப்படின்ற விஷயம் வெளியில் இருக்கிற அந்த மக்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லாருமே எதை மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நாங்கள் யாரையும் எந்த விதத்துலையும் பயமுறுத்தக்கூடாதுங்கிற அந்த ஒரு மோட்டிவேஷன் தான் வந்து எங்களுக்கு இந்த கடல் பயணத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு உதவி செஞ்சுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்தது இன்டர்வியூவர் வந்து, ஆஸ் எ விமன் ஹவு வுட் யூ கன்சிடர் திஸ் எக்ஸ்பெடிஷன்? ஒரு விமனாக இருந்து நீங்கள் எப்படி இந்த கடல் பயணத்தை வந்து நீங்கள் கருதுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் great honor and we couldn't have imagined anything better for our cast off. Of course, we being an all women team, it is great boost to women in the country, but as we are going as sailors and we as sailors have seen that the sea does not discriminate between genders. It is always gender neutral, and we have realized that gender does not play a role in sailing, but to boost the morale in the country and for more women to take in adventures like sailing. I feel it is great that an all women team had been formed to undergo this expedition. இதுக்கு வந்து வர்த்திகா ஜோஷி அந்த கேப்டன் தான் சொல்கிறாங்க. அதாவது இட் இஸ் a matter of great honor. இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். எந்த விதமான எல்லைகளை எல்லாத்தையும் தாண்டி இது எங்களுக்கு ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம். நாங்கள் அனைவருமே யார்? பெண்களாலே அமைந்த ஒரு டீமு. இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய இந்த சாதனையை படைச்சதன் மூலமாக ஒரு பெரிய சாதனையை இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். பட் ஆஸ் வி ஆர் கோயிங் ஆஸ் செயிலர்ஸ், நாங்கள் வந்து கடல் பயணத்தை மேற்கொள் இந்த மாலுமிகளாக நாங்கள் போகும்போது அந்த கடல் பயணமானது, அந்த கடலோ எங்களை வந்து எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கடலுக்கு தெரியாது. இவங்க ஆண், இவங்க பெண், இவங்க ட்ரெயின் ஆனவங்க, இவங்க ட்ரெயின் ஆகாதவங்க அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அது வந்து ஒரு நியூட்ரல், ஒரு சமமாக தான் எல்லாரையுமே பார்க்குது. அதே மாதிரி தான் எல்லாரும் பார்க்கணும், அந்த நெறிமுறைகளோடு தான் நம்ம பார்க்கணும். விமன் அப்படிங்கிறது வந்து செயிலிங் பண்ணும் பொழுது எந்த விதமான ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் அங்கே கிடையாது. அப்போ ஐ ஃபீல் இட் இஸ் கிரேட் தட் an all women team had been formed to undergo this expedition. அப்போ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பெண்களை வைத்து செய்ய வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வர்த்திகா ஜோஷி இந்த இன்டர்வியூவை முடிச்சு வைக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த லெசனை ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதனுடைய மற்ற 2 பார்ட்டுமே இது கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் லெசனையும் கவனிக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.